அகிலா எனக்கு புரியல. நீ என்ன சத்தியத்தை குடோன்ல வச்சிருக்கியா? அப்படியே யாரு கேட்டாலும் வாரி வழங்குற? இல்ல விஷால், நான் சொல்றது உனக்கு புரிய மாட்டேங்குது. நான் புரிஞ்சுதான் கேட்டுக்கிட்டு இருக்கேன். அசோக் வர்ஷினி கல்யாண விஷயமா நீ எந்த பிரச்சனையும் பண்ண கூடாதுன்னு சொல்லி தானே அம்மா சத்தியம் கேட்டாங்க. அப்பவும் நீ சத்தியம் பண்ண. ஆமா. இப்போ வர்ஷினிக்கும் ராகவுக்கும் கல்யாணம் நடக்கும்னு வர்ஷினிக்கு சத்தியம் பண்ணிட்டு வந்திருக்க. ஐயோ விஷால், அவ விஷத்தை குடிச்சிட்டு ஹாஸ்பிடல்ல கிடக்குறவ கிட்ட வேற என்ன பண்ண சொல்ற? இசை, நீ ஏன் அவசரப்பட்டு எந்த முடிவும் பண்ணாத இசை. அங்க என்னடான்னா அம்மா கிட்ட அசோக்குக்கும் வர்ஷினிக்கும் நடக்க போற கல்யாணத்துல எந்த பிரச்சனையும் பண்ண மாட்டேன்னு ப்ராமிஸ் பண்றேன். ஆனா இங்க வர்ஷினி கேட்கும்போது உனக்கும் ராகவுக்கும் தான் கல்யாணம் நடக்கும்னு அவகிட்ட ப்ராமிஸ் பண்றேன். இதுல எது நடக்க போகுது எனக்கு ஒண்ணும் புரியல இசை. ஒரே குழப்பமா இருக்கு. இங்க பாரு இசை, அதுவும் இல்லாம நீ அவசரப்பட்டு இதெல்லாம் பண்ணனா உன்னை வீட்டை விட்டு வெளியில அனுப்பதான் பாப்பாங்க இசை. அதுதான் அந்த ஸ்ரீஜாவோட பிளானும் கூட. அவசரப்பட்டு முட்டாள்தனமா எதுவும் பண்ணிடாத விஷால். இன்னைக்கு நான் பண்ணது முட்டாள்தனமா இருந்தாலும் என்னைக்கா இருந்தாலும் நான் இந்த வீட்டை விட்டு போய் தானே ஆகணும். ஹே சாரி, நான் உன்னை ஹர்ட் பண்ணணும்ல எதுவும் சொல்லல. இங்க பாரு, நீ என்ன ஹர்ட் பண்றதுக்காக சொல்லலங்கிறது புரியுது. ஆனா எதுக்காக இவ்ளோ சத்தியம்? விஷால், எனக்கு ராகவும் வர்ஷினியும் இந்த வீட்ல கல்யாணம் முடிஞ்சு சந்தோஷமா இருக்கணும். அது மட்டும்தான் முக்கியம். அந்த ஸ்ரீஜாவை எப்படியாவது வீட்டை விட்டு வெளியே அனுப்பிடணும். உங்களுக்கு காஃபி ஏதாவது போட்டு தரட்டுமா? இல்ல, எனக்கு எதுவும் வேண்டாம். வேண்டாமா? பல்லவி, உனக்கு சாப்பிட என்ன வேணும்? எனக்கு தலை வாழை இலை போட்டு எல்லாமே பக்காவா இருக்கணும். சரி. அம்மா, சுபத்ராமா. என்ன பெரியவங்க வந்திருக்காங்க? ஒரு நிமிஷம் இரு. வாங்க வாங்க வாங்க. வணக்கம். சுபத்ராமா இல்லையாமா? இல்ல, அத்தை வீட்ல இல்ல. நீங்க எல்லாரும் யாருன்னு எனக்கு தெரியல. முதல்ல உள்ள வாங்க. உள்ள வாங்க, எல்லாரும் வாங்க. வாங்க வாங்க, அத்தைய பார்க்க வந்திருக்காங்க. நீ போய் தண்ணி எடுத்து. ஓகே அண்ணி. வாங்க வாங்க, உட்காருங்க உட்காருங்க உட்காருங்க. யாருக்கு அது? தெரியல, என்னன்னு கவனிப்போம். நீங்க எல்லாரும் வரதா அத்தைக்கு ஃபோன் பண்ணீங்களா? ஃபோன் பண்ணோமா, ஆனா அம்மாவோட நம்பர் எடுக்கல. அதான் நேர்ல வந்துட்டோம். ஓ சரி சரி. அது வந்து அத்தையும் மாமாவும் பாட்டியோட வெளியே போயிருக்காங்க. அவங்க வர வரைக்கும் வெயிட் பண்ண முடியுமா? அக்கா, என்னக்கா இது? அன்னைக்கு ஏதோ ஒரு குழந்தைக்கு நகையை போட்டு விட்டாங்க, இன்னைக்கு சாமிக்கு நகைங்கறாங்க. நான் தான் சொன்னல, எங்க அண்ணி ஒரு சரியான மென்டல். கோவில் குளம் பொதுக்காரியோன்னு காசு எல்லாத்தையும் அழிப்பாங்க. காசு பணத்தோட அருமை தெரியாத பிறவி. நமக்கு என்ன? அது தப்பாச்சேக்கா. காசும் பணமும் நமக்கு வேணும். இப்படி வாரி இறைக்கிறதுலாம் தப்பு இல்ல. ஏய், நான் பல தடவை சொல்லிட்டேன் ஸ்ரீஜா, அண்ணி நம்ம பேச்ச கேட்கணும்ல. எல்லாம் சொல்ற விதத்துல சொல்லணும்க்கா. இப்ப பாருங்க, இவ பல்லவி அத்தையோட ஒரே பொண்ணு. அம்மனுக்கு நகை எவ்வளவு போடுறேன்னு ஏதாவது சொன்னாங்களா? சொன்னாங்கம்மா. அம்மனுக்கு கிரீடம் ஆரம்லாம் செஞ்சு தரேன்னு சொல்லியிருந்தாங்கம்மா. என்னது ஆரமா? குறைஞ்சது ஒரு ஆரம் செய்யணும்னா ஒரு 5 பவுனாவது ஆகுமே. ஆமாங்கம்மா. நகை விக்கிற விலையில தங்க ஆரம் போடுறேன்னு சொல்லி எங்க அத்தை சொல்லிருப்பாங்கன்னு எனக்கு தோணல. எங்க வீட்ல ஆள் இல்லங்கறத பார்த்து உள்ள வந்து எங்க அத்தையோட பேரை சொல்லி நகைய ஆட்டைய போட்டுட்டு போலான்னு பாக்குறீங்களா? உங்கள மாதிரி எத்தனை ஃப்ராடுங்களெல்லாம் நாங்க பாத்திருப்போம். ஒழுங்கா நீங்களா போறீங்களா இல்ல போலீஸ கூப்பிடவா? இவங்க கிட்ட பேசுறதே நமக்கு அசிங்கமே. சாமிக்கு நகை போடுறேன்னு வாக்கு கொடுத்தாங்கல்ல, சாமியை பாத்துக்கோ. வாய்க்கு வந்தது பேசுறீங்க. ஐயா இருங்க, ஐயா இருங்க, தப்பா நினைச்சுக்காதீங்க ப்ளீஸ் ஐயா. நீங்க எல்லாரும் கோச்சுக்காம கொஞ்சம் இருங்க, நான் இப்ப வந்துடுறேன். இல்லம்மா, நாங்க ஊர்ல மரியாதையோட வாழ்றவங்க. இந்த பொண்ணு ரொம்ப தரக்குறைவா பேசுது. ஐயா கொஞ்சம் பொறுமையா இருங்க, அவங்க பேசுறத விடுங்க. எனக்காக கொஞ்சம் இருங்க, ஒரு நிமிஷம் இருங்க, நான் வந்துடுறேன். இவதான் இந்த வீட்டோட மூத்த மருமக. அவ நகை குடுக்க வேணாம்னு சொல்லும்போது நீயா கொண்டு போய் குடுக்குற? கும்பாபிஷேகத்துக்கு அத்தை நகை குடுக்கறதா வாக்கு கொடுத்திருக்காங்க. அவங்க கொடுத்த வாக்க நாம தானே நிறைவேற்றணும். ஏய், இப்ப அண்ணி என்ன வெளிநாட போயிருக்காங்க, அவங்க திரும்ப வரட்டும்.
அவங்க இல்லாம நீ இந்த மாதிரி நகையெல்லாம் கொடுக்க கூடாது. இது சாமி காரியம். யாருக்கும் விருப்பம் இல்லைன்னா நகையை தர வேணாம். இல்ல அதான் அவரே சொல்லிட்டாரு. நீ நகையை உள்ள கொண்டு போ. முடியாது. அத்தை இவங்க சொன்ன கோவில் பேரை சொல்லி நகைய போன்ல ஆர்டர் பண்ணத நான் கேட்டேன். அத்தைய நம்பி சாமி காரியத்துக்கு வந்தவங்கள வெறும் கையோட அனுப்புறது முறை இல்ல. ஐயா நீங்க வாங்கிக்கோங்க ஐயா. இல்லம்மா, இவங்க 2 பேரும் வேணான்னு சொல்றாங்களம்மா. அவங்க ஏதோ புரியாம பேசுறாங்க. தயவு செஞ்சு நான் சொல்றத கேளுங்க. இந்த நகை எங்க அத்தை அம்மனுக்கு கொடுக்கற காணிக்க. இது கொடுக்காம விட்டா அது தெய்வ குத்தம் ஆயிடும். மனுஷங்களுக்கு வாக்கு கொடுத்தாலே அத மீறக்கூடாதுன்னு நினைக்கிறவங்க எங்க அத்தை. இது அவங்க தெய்வத்துக்கு கொடுத்த வாக்கு. இதை நிறைவேற்றியே ஆகணும். தயவு செஞ்சு மறுப்பு சொல்லாம இதை நீங்க ஏத்துக்கோங்க. எடுத்துக்கோங்க ஐயா, வாங்கிக்கோங்க. ஓம் சக்தி. ரொம்ப சந்தோஷமா. இன்னைக்கு அவங்க வந்த உடனே நகையை கொடுத்தீங்கல்ல, அதுக்கு அம்மா அவங்க மேல கோவப்படுவாங்களோன்னு பயமா இருக்கு அண்ணி. ஸ்ரீஜா அண்ணியும் சிந்தாமணி அத்தையும் இத பத்தி என்ன சொல்லுவாங்கன்னு தெரியல. அத நினைச்சாலும் ரொம்ப பயமா இருக்கு அண்ணி. ஒருவேளை அம்மா வந்ததுக்கு அப்புறம் அந்த நகையை கொடுத்துருக்கலாமோ? என்ன நடக்க போகுதுன்னு தெரியல அண்ணி, பயமா இருக்கு. அதெல்லாம் நீ யோசிச்சு. இங்க பாரு ஸ்ரீஜா, இன்னைக்கு அண்ணி வந்த உடனே இந்த இசைய கழுத்தை பிடிச்சு வெளியே தள்ள போறாங்க. அவ பண்ண காரியம் அப்படி. ஆமாக்கா, அதுக்காக தான் நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருக்கேன். ஐயோ, இன்னைக்குன்னு பார்த்து இவ்ளோ நேரமா காணுமே. ஐயோ, எனக்கு தொலையே பிடிச்சிரு போல இருக்கு. அக்கா வந்துட்டாங்க. ஏய் நீ இங்க இரு, நான் போறேன். அண்ணி அண்ணி, அம்மா வந்துட்டீங்களா? நீங்க இல்லாத நேரத்துல இந்த வீட்ல என்னென்ன கொடுமை நடந்தது தெரியுமா? ஏன் சிந்தாமணி நாங்க வந்ததும் மறந்துமா புலம்பிக்கிட்டே இருக்கு? இந்த சிந்தாமணிக்கு அறிவுன்றதே கிடையாது. இருக்காங்க. அத்தை, அந்த இசைக்கு அவதான் இந்த வீட்டோட எஜமானின்னு ஒரு நினைப்பு இருக்கத்த. நாங்க அவ்வளவு தூரம் சொல்றோம், எங்க பேச்ச மதிக்கவே இல்லத்த. ஆமா அண்ணி, வயசுல மூத்தவனா, என் பேச்சு கூட அவ மதிக்கல. ஆமாத்த, வந்தவங்க யாருன்னு தெரியாம இசை உங்க ரூமுக்கு போய் அவ்வளவு நகையையும் நாங்க சொல்ல சொல்ல கேட்காம தூக்கி கொடுத்துட்டா. ஆமா அண்ணி, இந்த காலத்துல எவ்வளவு ஃப்ராட் வேலையெல்லாம் பண்றாங்கன்னு நான் எடுத்து சொல்லி அவ கேட்கவே மாட்டேங்கிறா. தங்கம் என்ன கொஞ்சம் விலைக்கு விக்குது? நான் அவ்வளவு தூரம் எடுத்து சொல்லியும் என் பேச்ச மதிக்க கூட இல்லாம சுபத்ரா அத்து கொடுத்த வாக்க நான் நிறைவேற்றணும்னு சொல்லி வீரவசனம் எல்லாம் பேசி நகைய தூக்கி கொடுத்துட்டா.